கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காத ஒரே ஒரு நாள் உன் லைஃப்ல இருக்கவே கூடாது. லேட்டா போ, லாஸ் ஆஃப் பே ஆகட்டும், நீ ஆப்ஷன் போறட்டும், நீ உன்னுடைய மேனேஜர் கிட்ட, உன் முதலாளி கிட்ட, உன் எஜமானி திட்டு வாங்கிக்க பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காம அந்த நாள் அந்த வீட்டை விட்டு வெளியே போகாது. கர்த்தருடைய வார்த்தையை விட எதுவுமே முக்கியம் இல்லை. என் ஜீவனை பார்க்கிலும் இந்த வார்த்தை முக்கியம். ஏன்னு கேட்டா இந்த வார்த்தை தான் எனக்கு ஜீவனை கொடுத்தது. இந்த வார்த்தையை நான் வாசிக்க 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 எனக்கு ஆண்டவர்னா யாரு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு பெருகிட்டே இருக்குது. நீ உட்கார்ந்து வேத வசனத்தை மனப்பாடம் பண்றதால ஒன்றும் ஆக போறது இல்லை. சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள விடுதலை கொண்டு வரும். நம்ம ஆட்களுக்கு சத்தியம் புரியாது. இப்ப சத்தியம் புரிந்து கொள்வதற்கு நான் வேதத்தை வாசிக்கிறேன். சத்தியம் புரிஞ்சது அப்படின்னா எனக்கு புரிஞ்ச சத்தியத்தை வசனத்தின் அடிப்படையில் தானா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாம இதை உட்கார்ந்து மனப்பாடம் பண்றதுனால எதுவுமே மாற போறது இல்லை. தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரை புரிந்து கொள்வதற்கு எதன் வழியாய் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியும்.